பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படும்படியாக, நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தைகளின் நிமித்தமாக நாம் விடுதலை பெறும்படியாக நாம் இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வேத வசனங்களின்படி தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் பேசுகிற காரியம் தீமையை நன்மையாக முடிய பண்ணுவார். தீமையை நன்மையாக முடிய பண்ணுவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியங்கள் தீமையாக இருந்ததோ, கஷ்டங்களாக பிரச்சனைகளாக இருந்ததோ, அவை எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக முடிய பண்ண போகிறார். வேதத்தில் ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 18 - 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது, தன்னுடைய வீட்டில் யோசேப்பு ஒரு ஆசீர்வாதமாக, தன் சகோதரர்கள் நடுவில் மிகவும் மேன்மையாக இருந்த ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன் யோசேப்பு. ஆனால் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் எகிப்து தேசத்திற்கு அவன் அடிமையாக விற்று போடப்பட்டான். எகிப்து தேசத்தில் போத்திபாருடைய வீட்டில் அவன் அடிமையாக பல வருஷங்கள் இருந்தான். அதற்கப்புறமாக போத்திபாருடைய மனைவி அவன் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லி, அவன் செய்யாத தவறை செய்ததாக சொல்லி அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பினாள். அவன் சிறைச்சாலையில் கைதியாக இருந்தான். கர்த்தர் அவனை ஒரு நாள் அந்த சிறையிலிருந்து வெளியே வர பண்ணி பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். பார்வோனுடைய சமூகத்தில் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். எனவே பார்வோன் எகிப்து தேசத்தினுடைய மிகப்பெரிய அதிகாரியாக பார்வோனுக்கு அப்புறமாக யோசேப்பை அவன் நியமித்தான். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், கடைசியில் யாக்கோபு அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் அவனை தேடி வந்தார்கள். யாக்கோபு மரித்து விட்டான். இப்பொழுது அவனுடைய சகோதரர்கள் பயப்படுகிறார்கள். இப்பொழுது யோசேப்பு நமக்கு ஏதாவது தீமை செய்வானோ என்று அவன் பயப்படும் பொழுது யோசேப்பு சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை நன்மையாக முடிய பண்ணினார். நஷ்டத்தை லாபமாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த துக்கம் முடிந்து போனாலே நமக்கு சந்தோஷம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துக்கம் முடிவது மாத்திரமல்ல, அந்த துக்கத்திற்கு பதிலாக உங்களுக்கு சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் என்று சொல்லப்படுகிற பிரச்சனைகளுடைய முடிவு அது நன்மையாக ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை உருவாக்குகிற தேவன். அவர் நம்மை பொன்னாக நம்மை புடமிடுகிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விலையேற பெற்ற தங்கமாக இருந்தாலும் அந்த தங்கம் அக்கினிக்குள்ளாக போகும் பொழுதுதான் அது விலையேற பெற்றதாக
பயனுள்ளதாய் மாறுகிறது. அதே போல் தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதமாக நன்மையாக முடிய பண்ணுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடந்து வருகிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மையாக தேவன் முடிய பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவானவைகளே என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். நாம் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை அவர் நன்மையாக முடிய பண்ணுவார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது. யோசேப்பை நாம் அடிமையாக எகிப்து தேசத்துக்கு விட்டுவிட்டோம். இனி ஒருபோதும் யோசேப்பு நம்முடைய வீட்டிற்கு வர முடியாது என்று அவனுடைய சகோதரர்கள் நினைத்தார்கள். தன்னுடைய தகப்பனாருக்கு அவர்கள் செய்த தவறுகளை அவன் சொன்னதினால யோசேப்பை குறித்து அவனுடைய சகோதரர்கள் மிகவும் எரிச்சல் அடைந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் யோசேப்புக்கு வந்த எதிர்கால தரிசனங்கள் சொப்பனங்களை கேட்டு அவன் மீது இன்னும் பொறாமை கொண்டார்கள். யோசேப்பை எப்படியாவது அழித்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒரு வழியாக அவன் உயிரோடு விற்கப்பட்டான். அவர்கள் நினைத்தார்கள் இனி யோசேப்பு இனி ஒருபோதும் இந்த குடும்பத்தில் கிடையாது என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ யோசேப்பை அதற்கு முன்னதாகவே ஏன் எகிப்திற்கு கொண்டு போனார்? ஏன் இவர்களை கொண்டு அந்த காரியங்கள் நடந்தது என்றால் வெகு ஜனங்களை வரப்போகிற ஒரு பெரிய பஞ்ச காலத்தில் இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய சந்ததியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு அனுப்பினார். அங்கு கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் அடிமையாக போத்திபாருடைய வீட்டில் இருந்த பொழுதும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் சிறைச்சாலையில் கைதியாக இருந்த பொழுதும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இப்பொழுது அவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுதும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை உண்மையாய் தேடுகிற, தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடந்தாலும், அது பார்க்க பிரச்சனையாக கஷ்டமாக இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அது முடியும் பொழுது தேவன் நன்மையாகவே முடிய பண்ணுகிறார். தேவன் ஆசீர்வாதமாகவே முடிய பண்ணுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை அந்த சூழ்நிலைமைகளை சந்திக்கும் பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், நமக்கு வேதனையாக இருக்கலாம். ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அது முடியும் பொழுது தெரியும், இந்த பிரச்சனைக்காக தான் தேவன் இதை நடத்தினார். இந்த பிரச்சனை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததென்றால் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நான் அடையும்படியாகவே கர்த்தர் இவைகளை நடத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். யோசேப்பு அதை தான் சொல்லுகிறான், தேவன் என்னை வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு எனக்கு தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் பயப்படாதீர்கள் என்று அவன் சொல்லுகிறான். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதீர்கள். வெகு காலத்திற்கு முன்பாக நடக்க வேண்டிய காரியங்களை முன்கூட்டியே அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஜீவரட்சனை உண்டு பண்ணும்படியாக தேவனாகிய கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அவன் சொல்லுகிறான். வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னாக என்னை அனுப்பினார், அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எந்த காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த காரியங்கள் உங்களை மிக பிரச்சனைக்குள்ளாக நடத்தி கொண்டு இருக்கிறதோ, நீங்கள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமையான காரியங்களை நன்மையாக முடிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய கஷ்டங்களை தேவன் ஆசீர்வாதமாக முடிய பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மோசே அவ்வளவு பெரிய அரண்மனையில் வளர்ந்தவனா இருந்தாலும் தன் சொந்த ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தில் தன்னையும் ஈடுபடுத்தி கொண்டான். அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் தேவனோடு நாள் மாற்றும் பொழுது ஒரு மிகப்பெரிய தலைவனாக மோசேயை தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்தார். இங்கே யோசேப்பு சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனாகிய கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சேர்ந்தவர்கள், நீங்கள் நம்பினவர்கள் யார் உங்களுக்கு விரோதமாக எந்த தீமை செய்திருந்தாலும், அவர்களால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நன்மையாக ஆசீர்வாதமாக முடிய பண்ண போகிறார். நான் இவர்களை நம்பி ஏமாந்து விட்டேன், நான் இவர்களை மிகவும் நம்பியிருந்தேன், ஆனால் இவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையில் யாரை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, எதை இழந்து விட்டோம் என்று நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த வேதனைகளை இழப்புகளை தேவனாகிய கர்த்தர் நன்மையாக முடிய பண்ண போகிறார், ஆசீர்வாதமாக முடிய பண்ண போகிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் 13 வருடங்கள் அவன் பட்ட கஷ்டங்கள் ஏராளமாக இருந்தது. ஏராளமான உபத்திரவங்களின் வழியாக அவன் கடந்து போனது உண்மைதான். எத்தனையோ வருடங்கள் அவன் அங்கலாய்த்திருப்பான். அவனுடைய இருதயத்தில்
நான் என்ன தவறு செய்தேன், ஏன் இன்றைக்கு நான் அடிமையாக வேதனைப்பட வேண்டும், ஏன் சிறைச்சாலையில் கைதியாக வேதனைப்பட வேண்டும் என்று அவன் எத்தனையோ நாட்கள் கண்ணீர் வடித்திருப்பான். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது அவனை சிங்காசனத்தில் தேவன் உட்கார வைத்தார். வந்த பஞ்ச காலத்தில் ஏராளமான ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, எகிப்து ஜனங்களையும் பக்கத்தில் இருந்த தேசத்தில் உள்ள ஜனங்களையும் அவன் உயிரோடு காக்கும்படிக்கு தேவன் அவனை நன்மையாக அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முடிய பண்ணினார் என்று அவன் பல ஆண்டுகள் கழித்து தான் புரிந்து கொண்டான். அதே போல் தான் தேவ பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களும், எத்தனை பேரால நீங்கள் ஏமாந்து போனீர்களோ, யாரை நம்பி நீங்கள் இழந்து போனீர்களோ, எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணி யாரும் எதிர்பாராத அளவுக்கு, நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை, மேன்மையான இடத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களை அமர பண்ண போகிறார். இதே போல்தான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் தீமையை நன்மையாக முடிய பண்ணினார் என்று நீங்கள் சாட்சிகளாக இருக்கும்படிக்கு இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக முடிய பண்ண போகிறார். பல இழப்புகள், வேதனைகள், கண்ணீர்கள், நான் நம்பியிருந்தவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்களே, நான் நம்பியிருந்தவர்கள் மரித்து போய்விட்டார்களே, இனி நான் என்ன செய்வேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி நான் நடக்கப் போகிறேன், அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே என்று எதிர்பார்ப்புகள், கேள்விக்குறிகள் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவை எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணி உங்களை ஆசீர்வாதமாக தேவன் கொண்டு போக போகிறேன் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் ஏராளமான உதாரணங்களை பார்க்க முடியும். தேவனால் அழைக்கப்பட்ட தேவ மனிதர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் பெரிய மேன்மையாக ஆசீர்வாதமாக முடித்து கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், வருத்தமான பாரங்களை உங்களுடைய இடுப்புகளின் மேல் ஏற்றினீர், மனுஷர்களை உங்களுடைய தலையின் மீது ஏறி போக பண்ணினீர், ஆனால் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லுகிறார்கள். செழிப்பான இடத்தில் நாங்கள் கொண்டு வந்தோம், எங்களுடைய முடிவு செழிப்பான இடமா இருந்தது, நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எங்களுக்கு வேதனையா இருந்தது உண்மைதான், ஆனால் நாங்கள் வந்து சேர்ந்த எங்களுடைய முடிவு ஆசீர்வாதமான செழிப்பான இடமா இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அதே போல்தான் இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை ஒருவேளை கடினமா இருக்கலாம், ஒருவேளை கஷ்டமானத பாதையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஏன் எனக்கு இப்படி ஒரு பாதை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் என்று நீங்கள் இருதயத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கும், நீ போய் சேரப்போகிற உன்னுடைய முடிவு மிகவும் மேன்மை உள்ளதா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார், நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த பாதையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள், உபத்திரவங்கள் இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவை எல்லாவற்றினுடைய முடிவையும் தேவன் ஆசீர்வாதமாக சம்பூர்ணமாக வைத்திருக்கிறார் என்று இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நம்பியிருந்த யார் மூலியமாக உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக முடிய பண்ண போகிறார். உடைய கண்ணீர்களை தேவன் துடைத்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக தேவன் மாற பண்ணினார், என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். வேதனையிலும் கஷ்டத்திலும் புலம்பிக் கொண்டிருந்த அவருடைய புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லுகிறார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமையான எல்லாவற்றையும் நன்மையாக தேவன் முடிய பண்ண போகிறார். சொந்த பந்தங்கள் மத்தியில், நீங்கள் நம்பி இருந்தவர்கள் மத்தியில் யார் மூலமாக உங்களுக்கு எந்த அவமானங்கள், எந்த கஷ்டங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வேளையில் ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே அனுமதித்திருக்கிறீர். ஆண்டவர் அனுமதிக்காமல் ஒன்று நடப்பதில்லை. அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே அனுமதித்து இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். சூழ்நிலைமைகள் நம்மை பயமுறுத்தலாம், கஷ்டங்கள் நம்மை பயமுறுத்தலாம், பிரச்சனைகள் நம்மை பயமுறுத்தலாம், கடன் தொல்லைகள், பொருளாதாரங்கள் என்று பலவிதமான சூழ்நிலைமைகள் நமக்கு எதிராக வரலாம். அந்த எதிரான எல்லா சூழ்நிலைமைகளை தேவன் நிர்மூலமாக்கி போட்டு உங்களை நன்மையும் செம்மையுமாக கொண்டு போய் தேவன் நிறுத்துவதற்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, என் வாழ்க்கையில தீமையும் நன்மையாகவே நீர் முடிச்சு கொடுப்பீர். என்னுடைய துக்கத்தை நீர் சந்தோஷமாய் மாற பண்ணுவீர் ஆண்டவரே, என்னுடைய நஷ்டத்தை லாபமாய் மாற பண்ணுவீர் ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம்.
ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்வாராக. நாம் இணைந்து செபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா தீமையும் நீர் நன்மையாக முடிய பண்ணியிருக்கிறபடினால உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை தரிசிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் சகோதரர்கள் மூலமாக ஏற்பட்ட தீமையை யோசேப்புக்கு நன்மையாக முடிய பண்ணின தேவனாகிய கர்த்தர், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த காரியங்கள் தீமையாக அவர்களுக்கு வேதனையாக இருந்ததோ அவை எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக முடிய பண்ண போகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக உம்முடைய பிள்ளைகளை. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.